போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாது, அங்க போனா நம்மளையும் பிடிச்சுப்பாங்க. இந்த வீடியோ வந்துட்டு அதிகமா நீங்க டிவிகே அப்படின்னு கமெண்ட் பண்றீங்கன்னா ஒரு 1000 கமெண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 1000 கமெண்ட் டிவிகே அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளோட பிளாக் பேந்தர்ல டிவிகே பிளாக் வைக்கலாம். இவர் பாரு போட்டு வந்திருக்கேன். இது அம்பாசிடர் கார்ல இது தாரு, இவனும் பட்டார் பட்டார்னு காது சாத்துறான். இந்த கார் எடுத்து பெட்ரோல் டீசல் போடுறதே இருக்கு. ஜிம் பார்ட்னர் காப்பிரைட் வருமா நான் எடுத்துக்கலாமே. கண்ணாடி போடுறோமோ இல்லையோ சீட் பெல்ட் போடணும். நல்ல வேலை ஜகா வாங்கிடுவோம். அந்த D3 ஸ்டேஷன் இருக்குல்ல, போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாது, அங்க போனா நம்மளையும் பிடிச்சுப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அந்த சிவா கப்பர் இருக்கும்ல, அங்க வந்துரு. படிக்கு அப்படி எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு. ஹெச்ஆர் வணக்கம், குட் மார்னிங். 11 மணிக்கெல்லாம் வீடியோ போட்டுருவோம்ல. குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளாக நான் அப்ஸ்டாண்டிங்கில் இருந்தேன். எங்கே இருந்தேன் ஏது இருந்தேனே தெரில. அப்புறம் சண்டே வந்துட்டு நான் ஏற்காடு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாமக்கலுக்கு போக போகிறேன். ஸ்டேட்டஸின் போலயே நாமக்கல் நம்ம ஏன் போகிறோன்னா, அந்த பிரியாணி சும்மா இருக்காமல் நம்ம நாக்கு நல்லா ருசி காட்டிருச்சு. அந்த பிரியாணி சாப்பிட்டே ஆகணுன்ட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். நான் மட்டும் இல்லை, எப்பயும் சின்ன வயசுல என்ன சொல்லியிருக்காங்க, தான் மட்டும் கேட்டக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கெட்டு போயிடணும்னு. என் ஜிம்மில் வந்துட்டு எல்லாருமே ஃபிட்னஸாக இருக்கானுங்க. நான் வேறு 90 டேஸ் சேலஞ்செலாம் வேறு போட்டிருக்கேன். ஆனால் 90 டேஸ் சேலஞ்செலாம் நம்மளால முடியாதுங்க. அன்றைக்கி ஏதோ பாடி பம்ப் ஆனிச்சு, நல்லா ஆர்ம்ஸ்லாம் பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. சரிண்ணா அன்றைக்கி ஒரு சும்மா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். அது வேற புதுசாக ஒரு ட்ரைனர் வேறு வந்திருக்காரு. அவர் உண்மையாலுமே நான் வந்துட்டு பாடி பில்டர்னு நினச்சி 20 கிலோவில் போடு 40 கிலோவில் போடு, அதாவது ஒன் சைடு மட்டும், 2 சைடு வந்துட்டு 50 கிலோ போடு அப்படின்னு உயர வாங்குறாரு. திடீர்னு பார்த்தா உடம்புல குபு குபுன்னு வேர்க்குது. என்னன்னு பார்த்தா ஒர்க் அவுட் போட்டால் வேர்வை வருமாமே. அப்படியே சாமியை விட்டா போதுன்னு மாதிரி ஓடிட்டேன். ஜிம்மில் வந்துட்டு நான் மட்டும்தான் ரொம்ப லேசியாக இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாடி பில்டிங் பேரில் உடம்பு ஏற்றுறானுங்க, 6 பேக் வைக்கிறானுங்கிறாங்க. நம்ம விடுவோமா? நம்ம கூட சேர்ந்து அவங்களையும் டெம்ப்ட் பண்ணி பிரியாணி, நாமக்கல் பிரியாணி, வாத்து பிரியாணி, வாத்துக்கறி எல்லாமே ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி இன்னைக்கு என் ஜிம் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு பிரியாணி சாப்பிட போகிறேன். அவங்க வந்துட்டு பாசத்தில் கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தொப்பையை போகிறதுக்கு வசம் தான் கூப்பிட்டு போகிறேன். இங்கே பாருங்களேன், 2 நாள் நான் விட்டேன், தொப்பை விடுக்குன்னு வந்துடுச்சு. அப்புறம் லாஸ்ட் டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி டிவிகேல வந்துட்டு ஜாயின் பண்ண போறேன் அப்படி தமிழ்லாம் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன்ல, அதோட டீட்டெயில்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்துட்டு கட்சியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு உங்கள் சைட் சப்போர்ட் யாருன்னா, நான் வந்து காமனாக வந்துட்டு நம்ம நார்த் சைட் போகும்போது கூட விஜய் அண்ணன் தான் வர போகிறாரு, ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால விஜய் அண்ணனுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு இது மூலியமாக தெரிஞ்சுட்டேன். கமெண்ட் செக்ஷனில் டிவிகேன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அதிகமாக நீங்கள் டிவிகே அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் ஒரு 1000 கமெண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 1000 கமெண்ட் டிவிகே அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளோட பிளாக் பேந்தர்ல டிவிகே பிளாக் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். நம்மளும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த ஒயின் ஷாப்லாம் கொஞ்சம் நிறுத்தினாங்கன்னா பரவாயில்ல. வேணாம் நம்ம பாலிடிக்ஸ்லாம் பேசோன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து டிவிகே ஃப்ளாகை வச்சு நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பேர்லாம் கரெக்டாக தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம பாலிடிக்ஸ் இதெல்லாமே பார்க்கணும். இது வரைக்கும் ஐடியா இல்லை. நீங்கள் லாஸ்ட் டைமில் எனக்கு கமெண்ட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் எனக்கே ஆர்வம் வந்துருச்சு, இவ்வளோ சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நாம் வேறு பிளாக் கலர் கார் வச்சுருக்கோம், ஃபுல்லாக பிளாக் டின்ட்டில் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே அந்த ஃப்ளாக் ஆடினா நாமளும் நிறைய ரீல்ஸ் போடுவோம்ல. இங்கே பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. இவ்வளோதான் டிராஃபிக் தான். நான் ஆப்போசிட் ரோட்டில் போகிறேன்னு நினச்சிட்டு ஏதோ அப்படி இப்படின்னு பண்ணிடாதீங்க. அந்த ரோடு கிராஸ் பண்ணணும், அதுக்கு இப்படி தான் நின்னாகணும். இதுதான் ப்ரொசீஜர். இங்கே ரோட் வேலை போயிட்டு இருக்குன்னா அங்கே பாருங்கள் லாரிலாம் வருதுங்களா. அப்புறம் ஹெச்ஆர்என் நோ ரோல்ஸ் ஆர் த கேஸ் உனக்கு பிளா 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 ஷீப் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து நாமக்கல் 50 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர் போகிறதா இருக்குது. தங்கம் நீ என்ன வேணாலும் திட்டுவோன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது, இந்த பக்கம் தான் போய் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் 5 கிலோமீட்டர் பின்னாடி சுற்றிட்டு வரணும். டால்மியா போட்டு போய் அங்கேருந்து கருப்பூர் போயிட்டு வரணும். அதுக்கு இதுதான் ஒன் வே. இங்கே பாருங்கள், நான் மட்டும் போகல, நிறைய பேர் ஆப்போசிட்லேயே வருவாங்க போவாங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு இதே இடத்துல தான் நம்ம சண்டை போட்டிருந்தோம். இது வந்து அப்போ சர்வீஸ் ரோட்டாக இருந்துச்சு. இது வந்து
போகிறது வரது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அவர் ராங் ரூட்டில் வந்துட்டு வேணும்னே ட்ரிங்க்ல வந்துட்டு நம்மகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ட்ரிங்க் பண்ணது என்கிட்ட சரியான ப்ரூஃப் எல்லாம் நேரில் பார்த்தா தெரியும்ல. இன்கேஸ் அந்த வீடியோ ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துட்டே இருந்தாலும் தெரியும் ஒரு ட்ரிங்க் பண்ணவங்க எப்படி பேசுவாங்கன்னு. அது வந்து சில பேர் வந்துட்டு நமக்கு நெகட்டிவாக பேசினாலும் சில பேர் ஹெச்ஆருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த விஷயத்தில். இப்போலாம் பார்த்தீங்களா ஹெச்ஆர்னாலாம் சீட் பெல்ட் போட்டு தான் ஓட்டிட்டு கிடக்குறேன். எதுக்கும் ஊர்வம்பு. ஃபோன் கையில வச்சு பேசல, அவுட் ஸ்பீக்கர்ல இருக்குதா. சொல்லு ப்ரோ. வண்டி நீ எங்க வேணாலும் ஒரு ஜிம் மொட்டை மாடியில் ஒன்று நிறுத்து, லிஃப்ட்ல ஏற்றி நிறுத்து. ஜிம்முக்கிட்டே வந்துடுறேன். இவரும் அவர் பேர் என்ன, ஆகாஷம் அங்கதான் வராராமா. அது போற 7-8 பேர் 10 பேர் பக்கமா போறோம். ஜிம்மே இன்னைக்கு அங்க பிரியாணி கடையில தான் இருக்க போகுது. இன்னைக்கு யாரும் ஒர்க் அவுட் போடக்கூடாது, அதுக்கு நாம தான் கேரண்டி. நான் அவ்வளவுதான் வந்துட்டேன். இப்ப ஸ்ட்ரைட் ரோட்ல தான் இருக்கிறேன். ஓ சாரி ப்ரோ, ராங் ரோட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ ராகவா, நான் கூட எங்க இழைச்சி போயிட்டு அப்படின்ட்டு அந்த பையனை பார்த்துட்டு இருக்கேன். தம்பியா? ஹாப்பி பர்த்டே டு யூ. பேர் என்ன? அஸ்வின். நீ அந்த படிக்கட்டு மேல ஏறி இருந்தா இவன் தான். என்னடா ஷூ போட்டு வந்திருக்கு. இங்க பாரு அண்ணன் எப்படி வந்திருக்குன்னு. டவுசர் டைட்ஸ் ட்ரெண்ட் அணி வரியாடா. ஏன் வர வீட்டுல விட மாட்டாங்களா? நீ என்ன படிக்க போற பெருசாயி? பெருசாயி 9th தான் படிப்பியாடா? படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆக போற? போலீஸா? இந்த ஸ்டேஷன்ல ஆக போறியா? உங்க அண்ணன் கலெக்டர்னு சொல்லிட்டு இருக்கான். வக்கீலா? வக்கீலுங்கிறான், ஒரு கணக்கு போட மாட்டேங்கிறான். நீயாச்சும் வாங்கி நம்ம பேர மானத்தை காப்பாத்துறா. மாமா ஊரே வாங்குவோம். பை கடையை பத்திரமா பாத்துக்கோடா. பால் பைட் எடுத்து சைடுல ஆளுக்கு விற்க கூடாது. இன்னும் ரிவர்ஸ்ல போகுது வண்டி. உன்னை டிராப் பண்றதுக்கு வந்தானா? டேய் போலீஸ் ஆகறனுங்கற லைசென்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டுறான். உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தான். சரி வா அண்ணா ஜிம்முக்கு பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டி தானே. சொந்த தம்பியா? ஆமாண்ணே. உன்ன மாதிரியே தான் உரிச்சு வச்சிருந்தாங்க. திலக் அங்க வந்துட்டாரு. ஆகாஷ் திலக் வரல. திலக் திருவாக்குனல்ல ஏறிக்கிறார் லாஸ்ட். இல்ல இப்பதான் கால் பண்ணாரு ஜிம்ல இருக்கறேன். ஏய் சீட் பெல்ட் இந்த பக்கம் வந்தா சீட் பெல்ட் தேவையில்ல தானே? சரி நீ வக்கீல் ஆவனா கேஸ் நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம். வக்கீல் ஆயிரோ தானே? இல்லண்ணா ஒரு 5 நிமிஷம். நீ வக்கீல் ஆகறதுனா ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடக்குறேன். நீங்க பண்ணுங்க, நான் பாத்துக்கறேன். இந்த ரிசல்ட் மாறி போச்சுன்னு பண்ணிர மாட்டியே? இல்ல 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 பாத்துக்கலாம். அண்ணே வந்து மாமா பையன்லாம் இருக்காங்க. மாமா பசங்க இருந்துட்டு போட்டோம், வக்கீல் பசங்க இருக்காங்களா? வக்கீல் தானே எஸ்ஆர்எம் படிக்கிறாங்க. அவங்களும் படிச்சிட்டு தான் இருக்காங்களா? அரியர் எதுவும் இல்லையா? இல்லண்ணே. சந்தோஷம். நான் குடும்பம் மொத்தமே கிட்ட ஒரு 8-9 வக்கீல் இருக்காங்க. ஊர் ஃபுல்லா வக்கீலா இருந்துட்டு மாத்தி மாத்தி படிங்கடா. ஒருத்தர் வக்கீல், டாக்டர் ஃபேமிலி இருக்காங்க. எங்க குடும்பத்திலே டாக்டர் ஃபேமிலி ஒருத்தங்க இருக்காங்க, வக்கீல் ஃபேமிலி ஒருத்தங்க இருக்காங்க, போலீஸ்லயும் பெரிய இருக்காங்க. சமூகம் கொஞ்சம் பெரிய இடம் தான். சரி இன்னைக்கு பிரியாணிக்கு நீ பில் பே பண்ணிடுவியாமா? இருக்குனே. அமௌண்ட் வச்சிருக்கீங்க 400 இருக்கு. கிக்கில டேய் 400க்கு 2 பிரியாணி தான்டா தருவாங்க. வர்றது 6 பேர் பக்கமா ரானுங்க. அங்க நாமக்கல்லே ஒரு 10 பேர் நிக்கறானுங்க. 10 பேரா? ஏன்டா இந்த வழி அடைச்சிட்டானுங்க? யாரா அந்த பியூட்டி கேர்ள்? ஆன்டினே. சி கருப்பு கண்ணாடி போட்டு உள்ள கருப்பு கலர் கண்ணாடி போட்டுருக்கனா? அதனால தெரியல. அந்த Dress நல்லா இருக்கு. Dress பாத்தீங்கன்னா ஓகே ஓகே. இல்ல என் வைஃப்க்கு வாங்கி தரது. நான் எப்பவுமே வந்துட்டு பொண்ணுங்க பாக்கறனா அவங்க சைட் அடிக்கிறதுக்கு போக மாட்டாங்க. அவங்க என்ன மாதிரி Dress வேர் பண்றாங்கன்னு நான் பாப்பேன். சத்தியமா இது ஷார்ட்ஸ். நானே ஷார்ட்ஸ் தானே எடுத்தேன். டேய் நாம பிரியாணி தான்டா சாப்பிட போறோம். ஒண்ணு ஐடி கம்பெனிக்கு இன்டர்வியூ போலடா. இல்லனே ஷார்ட்ஸ் தான் எடுத்தேன். அப்புறம் சரி அண்ணன் கூட இவருக்கு தான்டா 140 வயசாண்டா. காரணம் அந்த பொம்மையில இருக்கறாரு பாரு. நீங்க நடக்குது ப்ரோகிராம். எங்க இங்க பெங்களூர்ல தான் ஃளைட் இறங்குனாங்க. ஸ்டோரி போட்டுட்டு இருந்தாங்க. 140 வயசு எவ்வளவு கூட்டம் போகுது. வேற எங்கேயோ ஒரு ஊர்ல தான். அப்ப சேலத்துக்கு இந்த சோனா காலேஜுக்கு தான் வந்திருக்காராமா இவரு. வேற ஊர்ல பேங்காங்கோ இல்ல வேற எங்கேயோ இருந்தாராமா. 126 வயசு. நேத்து தான் ஸ்டோரியில பாத்துட்டு இருந்தேன். நைட் 2 மணிக்கு ஸ்டோரி வந்து பாத்துட்டீங்கன்னா கூட்டமா வருது. ஏய் இவர் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அந்த ராமாயணம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ரிலேட்டிவா இவர் கொஞ்சம் பெரிய ஆளு. எனக்குமே பெருசா தெரியாது. நேத்து தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் இவரை பத்தி. நேத்து நைட் வர இது எந்திரிச்சுக்கிட்டுண்டா. யார் படியா? படிதான். ஹலோ படி எங்க இருக்கீங்க? ஒரு கையில ஃபோன் பேசினா கேஸ் இல்ல. சரி நீ தான் வக்கீலாச்சே. நாங்க எங்க வேணாலும் இருப்போம்டா. இரும்புலயும் இருப்போம், தூண்லயும் இருப்போம். உனக்கு எங்கடா இருக்கணும்? எங்க வந்துட்டு இருக்க?
சரி முக்கியமான கை எங்கடா காணா? தருண். ஆமா தருண் எங்க ப்ரோ அவரு ரேபிட் ஏறிட்டாரா? ரேபிட் ஏறி இங்க வருவாப்ல. ஜிம் கிட்ட இருக்காரு. ஜிம் கிட்ட இருக்கு. ஓகே ஓகே. படி வரும்போது 2 பீர் எடுத்துட்டு வா படி. நேத்து அடிச்சில நீ விட்டுட்டு. ஃபுல் கட்டா? இல்ல புரியல. ஏன்டா நம்ம பிரியாணி சாப்பிட போறோம்னு சொன்னா என்னை விட்டு எவனாச்சும் 6 பேக் வச்சு பாருங்க. பாயாசமா? ஏன்டா பீர் குடிக்கிற வேண்டிய வயசுல பாயாசம் குடிச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரியா? சரி இவ்வளவு பண்றீங்களே, அண்ணனுக்கு வரமா பாயாசம் எடுத்துறது வரீங்களா இல்லையா? ஆமா பால் பாயாசம். யார் தரா பால் பாயாசம்? ஈவினிங் ஜிம்மு கேக்கல. நாங்க இப்ப பாயாசம் குடிச்சிட்டு ஒர்க் அவுட் போட போறோம். நம்ம ஜிம் நடத்துறோமா சத்திரம் நடத்துறோமா? ட்ரைனரே வெறுத்துட்டாரு பட்டி. ட்ரைனர் உங்களை வெறுத்தாரா இல்லையான்னு தெரியல, என் மேல சரியான காண்டில் இருக்காரு. வந்தா காதை பிடிச்சு கழிச்சிருவோம். என்ன பண்றோம்னா ஒரு பிரியாணியும் ஒரு வாத்துக்கறியும் வாங்கி கொடுத்துருவோம். இது வயிறு கடம்படா கடம்படான்னு கத்துது. காலம் சாப்பிடல, சாப்பிட்டா வாத்து பிரியாணி தான் சாப்பிடுவோன்ட்டு இருக்கேன். நானும் இன்னும் சாப்பிடல. நான் நல்ல ஓட்ஸ் மட்டும் சாப்பிடுவேன். ஓட்ஸ் சாப்பிட்டாச்சு. எங்க ஜிம்ல எல்லாரும் இருப்பாங்க, யாருமே காணா. எங்க போயிட்டாங்க ஜிம்? இதுதான் நம்ம ஜிம். மேலதான் இருக்காங்க. எல்லாத்தையும் கீழே வர சொல்லுவியா? அண்டர் கிரவுண்ட்ல போட்டுங்க. எங்க இடிக்காது தானே? இடிக்காதுல விட சொல்லுங்க. இந்தா டேய் இது ஒண்ணு அம்பாசிடர் கார் இல்லடா. அண்ணா என்ன ஆஃப் ஆயிடுச்சு? இல்ல இல்ல ஆன்ல தான் இருக்கு. நீ அங்க படிக்கிட்டு இருக்க. மேல இருக்காங்க எல்லாம். ஏன்டா தாயா அப்படி பாக்குறீங்க? மேலே பாரு ப்ரோ, எல்லாம் மேலே உட்காந்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே மேலே தான் இருக்காங்க. அவங்க போய் இடுப்புல உட்காந்து கூப்பிட்டு வரணும், அப்பதான் வருவாங்க. இவரு எதுக்கு அடிச்சு நோத்தணும் ப்ரோ? லிஃப்ட் வரவே மாட்டேங்குது ப்ரோ. ஒர்க் அவுட்டா? நல்ல வேலை நான் வரல. சாட்டர்டே ஸ்குவாட் போட்டிங்களா? ட்ரைனர் வந்ததுமா? எனக்கு இந்த மாதிரி முது வரணும், என்ன பண்ணணும்? போட்டுனீங்கன்னா பயங்கர ஒர்க் அவுட். எல்லாத்துலயும் நீ தான் எடுத்தது. 40. சரி விடுங்க, நம்ம இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுறோம். பிரியாணி சாப்பிட்டு சாயங்காலமா இது இருக்கு, உடம்பு ஏத்துறோம். என்னது சாயங்காலம் ஏதோ சொன்னாரு? என்ன இருக்குது? ட்ரை சொல்றோம். நான் இன்னைக்கு செஸ்ட் புது செருப்பு. இவரு ட்ரைனர் எதுக்கு இந்நேரத்துல வந்தீங்க? நீங்க இல்லன்னு தான் இந்த டைம்ல வந்தோம். ப்ரோ அன்னைக்கு என்ன இந்த இப்படி சிட்டப் இருக்குல்ல, இங்க பாருங்க, எனக்கு 100 போட சொல்லிட்டாரு ப்ரோ. என்ன ப்ரோ டோசரு பங்கி ப்ரோ. டபுள் கலர் இது அப்படிதான் பிரதர். இது கொஞ்சம் யூத். நான் ஸ்குவாட் இந்த பேர் என்னது? லெக் ஷாட்ஸ். பண்றது காலுக்கு இதை போடுவீங்களா? அது என்னது? ஸ்குவாட். அப்ப மட்டும் சொல்லுங்க, நான் லீவ் போட்டுறேன். எங்க நம்ம ட்ரைனர்? மத்த இருந்தாலும் ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, இங்க பாருங்க. ஒரு கஷ்டமா இருக்கு. நீ எல்லாமே எனக்கு இது ஆகாது. வா போலாம். போயிட்டு அரமணா தந்தோம். பேய பார்த்து பயந்த பார்த்துருப்பீங்க. ஞாயிறு வாத்து பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் பாருங்க. இவரு பாரு கேட்டாவது பேசுறாரு. பேக்ல டவுசர் போட்டு வந்திருக்கேன்.
சாப்பிடுறா ப்ரோ கம்முனு ப்ரோ டவுசர் போட சிஸ்டம் நீங்க என்ன நான் ஜிம் பீஸ் கட்டல பேக் போடுறேன் ஜீன்ஸ் போட்டுருக்கேனே சட்டை கட்டிட்டு பேக் போடுறேன் சரி பாத்து போய்ட்டோம் அக்காஸ் ஆம்ஸ் பண்ணலாம் மாத்தி போடுறது பேயை பார்த்து பயந்தவங்களை பார்த்துருப்பீங்க. பேயே ஒருத்தங்களை பார்த்து பயந்தாங்க தெரியுமா இன்னைக்கு ப்ரோ. மூணு மாசத்துக்கு ஒரே நாளில் போடுறாங்களாம் ப்ரோ. கவின் ப்ரோ இவர் போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டாரு. நம்ம விஷம் நின்றுறோமா அப்படித்தான். வந்துட்டு இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு இன்னைக்கு நாங்கள் லீவு. இவர் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டீங்களா? இவர் வந்துட்டு திலக் ப்ரோ. இவர் எதுக்கு ஜிம்முக்கு வராருன்னா இவர் சாப்பிட்ற சாப்பாடு இது பண்றாரு, ஹேலி பண்ற ஜிம்முக்கு வராரு. வருவாரு, ஒர்க் அவுட்டே போட மாட்டாரு. அப்புறம் வந்துட்டு அது பேர் என்னது, அப்படி ட்ரெட்மில்ல வாக்கிங் போட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. நாளையில வரலாம் ப்ரோ. எங்க நானே நேற்று வரலையா தான் நீங்க? எங்க நேற்று சண்டே. சாரி எஸ் 1 மினிட் நான் வந்துடுறேன். ஏங்க இவர் ஒர்க் அவுட் தவிர எதுவுமே பேச மாட்டேங்கிறாருங்க. எப்ப பாரு ஒர்க் அவுட் எல்லாம் ஒரு 2 வேரியேஷன் மட்டும் போட்டு போங்க. ஒரு 8 செட் போடுங்க. ரெஸ்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். பாருங்க, என்னைக்காச்சும் என்ன டவுசர்ல பாத்துருக்கீங்களா? நான் ரெஸ்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நம்ம வந்து தடுக்க வர முடியாது. அண்ணா இவரு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுறாருண்ணே. வாங்க ப்ரோ, உள்ள வாங்க ப்ரோ. உள்ளதான் இருக்கு. உள்ள அங்க உள்ள வாங்க. ஏங்க நீங்க சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா கூட ஏதோ கல்யாணத்துல சாப்பிட கூப்பிடுற மாதிரி ஒர்க் அவுட் கூப்பிடுறீங்க. நீங்க லீவுங்க. சத்தியமா நாங்க ஜிம் வரதே ஃபன் பண்றதுக்கு தான். பிடிக்கல. சாப்பிடலாம் வேணா கூட ரெண்டு வாத்து கோழிக்கறி வாத்து லெக் பீஸ் கூட எடுத்து வரேன். நாங்க ஜிம் வரதே வீட்டுல வேலை சொல்றாங்கன்னா நம்ம ஜிம்முக்கே வரோம். ஜிம்ல வந்து வேலை சொல்றாங்க. நாளைக்கு லீவு. அவர் ஜார்ஜ் புஷ்ங்க. ஜார்ஜ் புஷ். தம்பிங்கெல்லாம் போறோம். எல்லா போட்டியில இருந்து ஒரு கேப் என கொடுங்க. கேப்பே இவருது. நீங்க 4 பேர் அட்மிஷன் போட்டாங்க கேள்விப்பட்டேன். ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு எல்லாம் நியூஸ் தான். எங்க ஓனர் இங்க இருக்காரு. உங்க பேர் வச்சு வந்தா 1000 ரூபாய் கேக்குறானுங்க. பேர் கேக்குறேன். ஓனர்ட்ட கேளுங்க. ஓனர் நம்பர் 1 2 டீ-ஷர்ட் டேக் வேற இழுத்துட்டு போக முடியல. ப்ரோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஓனரா? ப்ரோ என்ன பண்றீங்க? நான் பெரிய ஓனர்ட்ட கேளுங்க. போனஸ் ஆமா நீ போனஸா? ஏதோ காசு பாத்தீங்களா இல்லையா? நம்ம உள்ள வச்சுக்கிறோம். அவரு வக்கீல் வண்ணாங்க நின்னுட்டு இருக்காரு இப்படி. ஒர்க் அவுட் பண்ணு ப்ரோ. சரி வாங்க போய். இவரு வேற ஒருத்தர் ஒர்க் அவுட் வாங்க நீங்க. ப்ரோ தூக்கிட்டு போறாத ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. ஐயோ பாக்குறியா? பாத்து பிரியாணில வஸ்த வச்சு பண்ணு. பிரியாணி சாப்பிட்டு வந்தா டபுள் ஒர்க் அவுட். போலாம் வாங்க. அது நம்ம அப்புறம் பேசலாம். நாளைக்கு பாத்துக்கலாம் ப்ரோ. இன்னைக்கு வந்தாதானே. அதான் அப்புறம் தொட்டுக்கலாங்க. நம்ம ஜிம்முங்க இது. நம்ம தம்பச்சி வீட்டுக்கு எடுத்து போய் கூட ஒர்க் அவுட் போடலாம். அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாரு. அவ்வளவு அஞ்சு தம்பச்சி வீட்டுக்கு இந்த ஸ்கீம் எனக்கும் கிடைக்குமான்னு கேக்குறாரு. வாங்க வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. இப்ப கார்ல வர 5 பேர் உட்கார கார்ல 8 பேர் போறோம். ஆமால அந்த மாதிரி மறந்துட்டோனே. 5 மணிக்குள்ள வரணும் ஊப்புறீங்களா? 4 மணிக்குள்ள இல்ல 1 hour தான். அங்க போறதுக்கு 1/2 hour, சாப்பிடுறதுக்கு 1/2 hour, வரதுக்கு 1/2 hour. எங்க வாத்துக்கு கிடைக்குது மெயின்லி எங்க போற கல்லூரி? இதுதான் அண்ணனுக்கு எல்லா ஏரியாவும் தெரிஞ்சு வச்சிருக்கு. கரூர் போறீங்க, நாமக்கல் தப்பாது. கரூர் இல்ல, நாமக்கல் தானா? அவ்வளவு தூரம் இல்ல, முன்னாடி அதோட பிரான்ச் இன்னொன்னு இருக்கு. ஆமா ஆமா ஜிம்ம தொட்டு கும்பிட்டுவாங்க. வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து. தொட்டு கும்பிட்டேன். தொட்டு கூட தலையில அடிச்சிட்டு வராரு. ஆமா எத்தனை 1 2 ப்ரோ ஜிம்ல போலாம் ப்ரோ. சரி இதுல போலாம். சரி கார் ஓட்டிங் தானே? அண்ணே உயிர் வருதுண்ணே. என்ன நமக்கு சாவி கொடுக்க ஒரே ஆள் இல்ல. பைக் சைடு கூட அப்படிங்க. ப்ரோ நான் ஓட்டுறேன் கொடுங்க. 8 உயிர் ப்ரோ எல்லாருக்கும் விடுதலை வாங்கி தரேன் ப்ரோ. என்ன ப்ரோ? எல்லாருக்கும் விடுதலை வாங்கி தரேன். இவர் ரோகித் ப்ரோ வரல. ஆள் கூட போயிட்டாருன்னு சொல்லுங்க. ஒரே குப்பை ஆஃப் இந்தியா. இவன் மட்டும்தான் ஐடி பண்ணி போறான். ப்ரோ நீங்க லெக் போடுங்க எப்படி எப்படி ஓட்டணும் எனக்கு தெரியும். நீ ரிசல்ட் சொல்ல தேவையில்ல. F1 கார் எல்லாம் ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அன்னைக்கு தான் வீடியோ போட்டேன். 6 பேர் முன்னாடி நான் யார் மடியில உட்காந்து யார் மடியில உட்காந்துருக்கீங்களா? நீங்க வாங்க என் மடியில உட்காந்து
பல்கா இருக்கவங்க எல்லாம் பின்னாடி போயிருங்க. பல்கா இருக்கவங்க Front- இருக்கவங்க ஸ்லிம்மா இங்க பல்கா இருக்க நீங்க 3 பேரு. நீங்க நீங்க தான் டிரைவர் சீட்டு. உங்களுக்கு மட்டும் தான் டிரைவர் சீட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் அவங்க அழுத்துங்க. போய் ஏறு நீ. நீங்க ஏறி ப்ரோ ஏய் போனே யோ போயா உள்ள போயா. யோ இங்க அவனை இவனை மடியில உட்கார வச்சுக்கலாம். இங்க ஒருத்தர் தான் ப்ரோ பல்கா இருந்தா உட்கார முடியும். இளங்கோ ப்ரோ உட்கார வச்சுப்பேன் முன்னாடி. சரி அப்போ ஓகே. யோ வாயா ஏறுவோம். நைஸ். இதெல்லாம் தூக்கி பின்னாடி நம்ம டோபுல சொல்லுவேன். என்ன மீரா ஷாம்புலாங்குது. இன்னும் மீரா ஷாம்பு அண்ணாவின் முடி. அண்ணா இங்க இருங்க. நான் உங்க முடியின் சீக்கிரம் தெரிஞ்சிருச்சு. மீரா ஷாம்பு. மீரா ஷாம்பு என்னது? மீரா ஷாம்பு அப்படியே வந்து படுத்துக்கோயா. அத்தி வரதார் மாதிரி. எங்க சாவி காணா. யோ அத்தி வரதார் மாதிரி படு. அவன் இந்த ஈரோட படுக்க வச்சிரு. ஆமா லேஸ் ஒரு 4-5 கடந்துச்சு. என்ன பண்ண? அப்படி எதுவும் இல்லையே. என்னத்துல உடைச்ச? பாட்டுக்கு என்ன இது அம்பாசிடர் கார்ல இது தாரு. இவனும் பட்டார்னு காது சாத்துறான். எங்க சாவி? வண்டியில போட்டனா? என்னப்பா போவோமா? போலாம். கோவிந்தா கோவிந்தா. முடிச்சுட்டீங்க போங்க. டிக்கெட் எடுத்துட்டியா வண்டியில? வண்டியில டிக்கெட் எடுத்தியா? ரோஸ்கர் சட்டை போட்டு பாரு. அவன்கிட்ட மட்டும் 500 ரூபா வாங்க. இல்ல ப்ரோ இவரு தான் போட்டுருக்கு. மேல கவின் ப்ரோ வேற சோகத்துல பாப்பாரு. MVP ஜிம் நாம தான் காப்பாத்தணும். ஐயோ கை தலை வேற தெரிய மாட்டேங்குது. பை ப்ரோ. நான் சொல்லுவேன் மேல இருந்து பாத்துட்டு இருப்பாருன்னு. ப்ரோ இவர் ரோஹித் ப்ரோ விசில் இங்க இருக்குது. அவரோட விசில் தானே? அவர் பிடி வாத்தியார்னு எனக்கு இப்பதான் தெரியும். அன்னைக்கு விசில் அடிச்சிருந்தாரு. பிரியாணி இப்ப வேற ஸ்ப்ளெண்டர் கார் பின்னாடி வந்து சொல்லுவான்னு நினைக்கிறேன். எக்ஸல் கார் வேற வராது. புல்லட் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அங்க வண்டி நிறுத்தி போலாம். உள்ள பார்க்கிங் போடலாமா? உள்ள பஸ் பக்கத்துல விட்டுறணும். எக்ஸல் தாத்தா வர விட்டுருவானுங்க அப்புறம். ஏன் இப்படியே எடுத்துங்களா? நான் ஈகோ கார் பின்னாடி விட்டுங்க. பின்னாடி வாங்க. இங்க நிறுத்தினா உள்ள கார் என்ன கேட்க போறான்? அப்படி இல்லைன்னா கார் வாட்டர் சர்வீஸுக்கு தான் வந்தோம்னு சொல்லிடலாம். பார்த்தோம் பிடிக்கல. கேஎஸ்ஆர் காலேஜ் இங்கெல்லாம் வருது. வாங்க இறங்குங்க. நம்ம சேலத்துக்கே வரப்ப ஆனா நம்ம ஊர்லயே வாத்து பிரியாணி எல்லாம் இருக்காமா? ப்ரோ டேஸ்ட் இருக்கா ப்ரோ? யோ இரு அந்த இது அத வச்சுக்கு. இரு. அவ்வளவுதான். ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க. கவட்டி சீட்டோட சீட்டா உட்கார்ந்துக்கிட்ட தம்பி தப்பு இல்ல. திலக்கே வா டக்குன்னு போய் பிரியாணில உட்காந்துக்கலாம். எல்லாம் பிரியாணி காலி பண்ணி விடுவாங்க. கோச்சே இங்க வந்துட்டு ஒர்க் அவுட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. வாந்தி வந்துச்சானே வரது. ஆந்தி வருதா? வந்துருச்சா? இல்ல அதெல்லாம் வராது ப்ரோ. பேண்ட்ல எப்படி கறி பட்டுச்சு? அது ஒண்ணும் இல்ல. ஸ்டைல் இல்ல கார்ல பிளாக் பெயிண்ட் அடிச்சனா அதுக்கு இதை ஒட்டிச்சோன்னு நினைச்சேன். அங்க பாருங்க நம்ம கார்ல இவ்வளவு மண்ணு. நீங்க ஏதோ ஒரு நாளாச்சு கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. இது அஸ்தி நவமி கௌதமி அது எக்ஸோட பெறோம். அதெல்லாம் தெரியும். கல்யாணம் பண்ணிச்சு. எனக்கே கஷ்டமாயி போச்சு. ஆயில என்ன ஒரு சாப்பிட்ற இடத்துல வந்து அசிங்கம் போய் வச்சுக்கிட்டு. சேம் பிளேஸ் ப்ரோ உனக்கு எனக்கு மட்டும் தான் பிரியாணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். கோச்சே கோக் குடிக்கலாம் தானே? தப்பு இல்லை. எதோ சாப்பிடலாம் சொல்லணும். எல்லாமே நீ சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. சாப்பிட்டாங்க குமி வச்சிருவேன் எங்களையா. வர சொல்லுங்க. கோச்சே பிரியாணி அளவா சாப்பிடலாமா அதிகமா சாப்பிடலாமா? இல்ல ஜீரணம் ஆகாது 5 மணிக்கு எங்களுக்கு. எனக்கு வந்துட்டு ஓகே நீ போட்டு நீ இன்னைக்கு சாவடிக்கிறேன். என் இதுல பங்கு இவருக்கு இருக்கணும். நீ வர மாட்டேன் ப்ரோ வா ப்ரோ. சும்மா வச்சேன் வா ப்ரோ. இன்னைக்கு ஜிம் லீவ் இல்லை. இன்னைக்கு அஷ்டமிங்க. இன்னைக்கு லீவ் ப்ரோ. டிவைட் பண்ணு ப்ரோ. சாப்பிடுவோம். அது வரட்டும். நம்ம விரதத்தை முடிச்சிடலாம். பாட்டை பாத்தியா? இந்த பாட்டு போடவா? வேணானுங்கிற ஒழுங்கா நீ பாட்டு நீயே போடு. எதை பார்த்தாலும் வேணானுங்கிற. கோச்சு பாத்தியா சேஸ் போடாமே சாப்பிட்டாரு. கோச்சு இந்த சேஸ் போடுற பழக்கம்லாம் இல்லையா? சேஸ் மாஸ்டருக்காக. நெய் பிரியாணியில் நெய் போ. கோச்சே இந்த ஜென்மத்தில் என் வெயிட் குறைக்க மாட்டான். நீ சாப்பிட்டு பொறுமையா வா. நான் காருக்கு போடுவோம். முடிஞ்சுமா ப்ரோ? குறைஞ்சிருமா போவா? சாவி
பருப்பி வேணாமா? எடுத்துட்டேன் ப்ரோ. கணக்கு மட்டும் ஒரு பாட்டில் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆனால் பில்லு இங்கே கோச்சிங்க என்ன கோச்சு சூழலா இதாயிடுச்சா? பின்னாடி அண்ணா இருக்காருடா. கோச் ஆரியா எங்க இருக்கீங்க ப்ரோ? அவர் ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. தலைவன் பாரு பிரியாணி எந்திரிக்க மாட்டேங்கிறியோ? நாங்கள் போனியா வாயா போனா யாருக்கு வேற 2 பிரியாணி ஃபுல்லா உட்காந்து தின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நல்லா அழுத்திக்கிட்டு. வச்சிரு பிரியாணி யோ பண்ற வேலையை பண்ணிவிட்டு குழம்புல மேலே ஊற்றிட்டு நீ வாய் பேசுவீங்க. இப்பெல்லாம் பண்ணாதயா, நல்ல பையனா இருங்கயா. நீ மொத்தமாக எல்லாம் பில்லு போட்டார் 7 புஸ்தாங்கண்ணா. அப்புறம் வந்து அரை வாத்து பெப்பருங்கண்ணா. இது வந்து கொஞ்சம் வாட்டர் பாட்டில் தண்ணி வாட்டர் பாட்டில் பண்ண முடியாது. ஒரு வாட்டர் பாட்டிலண்ணா. ஆமாம் 2 வாட்டர் பாட்டில் 1 நான்லாம் மேக்ஸ் அடி வீக் அவங்களே சரி வாங்க ப்ரோ, பே பண்ணிட்டு வந்துடுங்க ப்ரோ. நம்ம காரை பார்க் பண்ணிருக்கலாமா ப்ரோ? இது கோச் முன்னாடி ஓடுறாரு, இப்பெல்லாம் ஓடக்கூடாது போங்க. ஜிம் லீவ் தான் நம்ம. பெரிய பையனா நீ பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீ மட்டும் சாப்பிட்டா எப்படி நிக்குது? நான் சாப்பிட்டா ஏன் போயிருது? இல்ல இங்க பாருங்க ப்ரோ, இங்க பாருங்க. நம்ம சாப்பிட்ட ஸ்ட்ரைட் இங்க போகுது, இவரு சாப்பிட்டா இங்க வந்துருது பாருங்க. அதான் சாப்பிட்டது வயிற்றுல எப்படி நெஞ்சில் நிக்குது? அவரு இங்க லிஃப்ட் கட்டி வச்சிருக்காரு. நெஞ்சு இப்படி தூக்கி கட்டு. எப்படி இப்படி மேலே இருந்து பிடிக்குது பேரு. கொச்சே நான் தான் கொச்சு, அவன் தான் அமுக்கணும். சாரி, இவன் தான் விட்டான். சாரிங்கண்ணா. நீ பண்ணி நான் உனக்கு அப்படியே 100 ஆண்டு காலம் வாழ்க. இருக்குதானே? பண்ணு ஜிபே பாஸ்வேர்டு என்ன? பார்சல் ஏய் இல்லை ப்ரோ, வாங்க கார் ரிவர்ஸ்ல விடலாம். வா கொச்சே. டேய் டேய், நாங்கள் சாப்பிட்டு சேலத்துக்கே போக போகிறோம். என்னடா இன்னும் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்க? இவ்வளோ சாப்பிட்டது பார்த்தாம ஜீரக சாப்பிட பார்க்குறேன். ஜீரகத்தை எடுத்து இதில் கொட்டிட்டு வருவோம் டிஷ்யூ பேப்பரில். கொச்சு எனக்கு ஒரு டவுட்டு. பார்த்து சாப்பிட்டா பழைய சரி மாட்டுது என்ன வரணும்? உங்களை வச்சு அவர் இது பண்ணிக்கிறாரு, உங்களை வச்சு டிஸ்கவுண்ட் கேட்குறாரு. அப்படியே சார் குச்சிடா கல் குத்துற குச்சியா? வேணாம் விசிலே வரல. என் தலைவனுக்கு விசில் வரல. வா காயில நம்ம ரெகுலரா வர்றதா தெரியுமா ப்ரோ? இதே மாதிரி ஒரு 10 டைம் நாங்களாம் ப்ரோ கரைஞ்சிடும். நம்ம இங்கேருந்து சேலம் வரைக்கும் நடந்து போகலாம். கார்டியோ ஆயிரும்ல. அவர் கார்டியோ பண்றதுக்கு ஐயோ சரியில்லை ப்ரோ. நீ ப்ரோ என்னதான் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாது ப்ரோ. நீ கோச்சு இப்போ நம்ம எல்லாமே ப்ரோட்டீன் தானே சாப்பிட்டோம். அதான் நான் கோச்சு நிறைய பெருசா ட்ரைனர் சொல்லுவாருன்னு நினைச்சேன். இல்ல பிரியாணி சாப்பிட்டோம். இல்ல இப்போ நம்ம சாப்பிட்டது எல்லாமே ப்ரோட்டீன் ஐட்டம் தானே. வாத்து ப்ரோட்டீன் கலந்த இருந்துட்டு போட்டோம். அதான் நீங்க இருக்கீங்களே ஜிம்ல இலக்கி விட்டுறதுக்கு. இவர் ப்ரோ கல்ச்சர்லாம் தானே நீங்க ப்ரோ? வாங்க போய் ஒர்க் அவுட் பண்ணணும். இவர் கொழுப்பு கரைக்க மாட்டாரு ப்ரோ, உயிரை கரைக்கிறாரு ப்ரோ இவரு. அவன் மொத்தம் பாருங்க துணி வச்சு இது வண்டி மாதிரி இதெல்லாம் நீ போயிட்டு தூக்க சின்ன நினைச்சிட்டு தூக்காதீங்க. அங்க ஒருத்த மாதிரி துணி குளிஞ்சிட்டு இருக்கான். யோ நீ இதுல உட்காந்துட்டு வாயா, இதுல உட்காந்துட்டு வாயா. மேலே இருக்கிறதா? டேக் டைவர்ஷன் இப்படி கை கட்டிட்டு வா. ஆமா அது ஒரு இது இப்போ ஆக்சன் பண்ணா வெயிட் வந்துருச்சு. போ உன் இடத்துக்கு போ. ஆல்டாக்கு ஓடு 1 2 3 போடா. இரியா வேணாம் சொன்னா கேளு. பின்னாடி வேணாம், தூக்கி போடும். இருங்க நான் தான் இப்ப 3 ப்ரோ நீ எப்படி வேணாம் கொஞ்சம் பின்னுக்கு வச்சிருக்க பல்லு குத்துறதுக்கு குச்சி எடுத்தேன் துப்பி விட்டேன்.
அட ஃப்ரண்ட் சீட்டு காட எப்படி அடிச்சுக்கிறீங்க? நான் இல்ல நான் எல்லாம் பின்னாடி தூக்கி போடுறீங்க. சொல்லி உட்காரு. இரியா யார சொல்றத கேளுங்க. ஒரு சரி யாரோ வந்து உட்கார்ந்திட்டோம். ஒரே நிமிஷம் கேளுங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா படி தூக்கி எங்க தான் இருக்கு காட்ட விடுங்க. அந்த காட்டியா? அந்த அக்கா பேர் அங்க நிறுத்திட்டு கார் வண்டி எடுத்துன்னு முழிக்கும். என்னடா தம்பிங்கள பண்றீங்க? என்னப்பா பண்றீங்க? விளக்கமா இருப்பேன்றோம். படி அடிச்சு உட்கார வச்ச மாதிரி இருக்கு. அதுவே பாவம் சோகத்துல உட்காந்துட்டு கிடக்குது. அது நினைக்குது ப்ரோ ஆனா போயிட்டு வந்து அடிக்கிறாங்க டீசல். டீசல் 1000 ரூபாய்க்கு இருக்கான்னு கேளு. டீசல் 1000 ரூபாய்க்கு இருக்கா? என்ன இது அரிசி இருக்க மாதிரி இருக்கு. 1000 ரூபாய்க்கு டீசல் 1000 ரூபாய். கொடுத்துட்டேங்க இவன் தாங்க தர மாட்டேன்ட்டான். டீ கடையில இருக்குங்க. அக்கா ஃபோன் பேக்கா? ஓகே. அமைதியா இருங்க எல்லாம். ஜூம் பண்ண வருமா? அப்படியே பண்ண வரும். 1000 ரூபாய் போடு. வந்துருச்சா? நான் 1020 ரூபாய்க்கு போடுறாங்க. 1020 ரூபாய்க்கு போடுறாங்க. 1000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் 20 ரூபாய். எங்கடா இங்க போட்டுருக்காங்க பாரு. போட்டா 10 ரூபாய்க்கு. 1 லிட்டருக்கு 2 மகேந்திரா காலேஜ்ல படிக்கிறீங்களா இந்த லட்சணத்துல தான் இருக்காங்க. ஒண்ணே தான சொன்னேன். நான் கவனிக்கவே இல்ல. அவன் தான் தப்பா சொன்னான். கோச் சீட் பெல்ட். தாரானுங்கிறது உங்க ஆள் பேரா? ஆரம். அது தேஜு ப்ரோ. தேஜு. தேஜு யாரு? நமக்கெல்லாம் தேஜாவு. தேஜாவுல பிரியாணி இப்ப நல்லா இல்ல. 5 ரோட்ல கடை. இல்ல தேஜாவு இங்க டிஎன்ஏ பக்கத்துல இருக்கு. அதான் தந்தூரி வாலா அது. தேஜாவு. யோ என்ன பண்ற அடில கை விட்டு. சீட் இருக்கான்னு பார்த்தேன். பூன்னு வேர்க்குதா? ஆமா வேர்க்குதுனே. காத்து விட்டு. என்னடா கீ வேணும். ஏங்க டீசல் பைப் இறங்கி மாட்டேங்குது. கல்லிடா அப்படி பண்ணுங்க. இறங்கி ஏறியா? அக்கா அடிச்சாங்க. புரியல. கரெக்ட்டா இருக்கு. ஓகே. நேரத்துல முக்கால் நேரமா போகும்போது லேட்டா போலாங்க. சாப்பிட்டதெல்லாம் நீங்க தொண்டை ஏறி நிக்குது. கும்மி வச்சு ஒர்க் அவுட் போடுவீங்க. நீ செஸ்ட் வேற படுக்க வச்சு ஒர்க் அவுட் போடுவீங்க. சரி பேக் பண்ணிக்கலாம். ஸ்லோவா வேணாம். ஏங்க இன்னைக்கு வந்துட்டு ஸ்மூத்தான ஒர்க் ஏதாச்சும் போடுங்க. கால் வந்துங்க. போலாமா? போச்சு கால் மாட்டினுச்சால பண்ணியாச்சா? சரிதானா? கொஞ்சம் நீமா ஒர்க் அவுட் போடுவ? வந்துறலாம். நீமா ஒர்க் அவுட் போடுவ? ஈவினிங் இன்னையில இருந்து ஸ்டார்ட். நீ அப்ப அன்னைக்கு போட்டது ஒர்க் அவுட் இல்லையா? சும்மா டச். டச்சா? ஹேண்ட் பிரேக் வர எடுக்குமா? ஒரு நைட் ஏசி லெஃப்ட் நோக்குறோம். போதுமா? வருதா? தலைவணித்து வேணுமா ப்ரோ? போற வழியில இது ஃபர்னிச்சர் கடையில வாங்கிக்கலாம். நான் எடுத்துறேன். டேய் கூலி இப்ப நாயை வாயில விட நேரம் வச்சிட்டு தான் இருந்தியா? இல்ல ப்ரோ. சாப்பிட்டு இப்பதான் ஒண்ணே ஒண்ணு வச்சேன். அதுக்குள்ள ப்ரோ கண்டுபிடிச்சீங்க. இரு கண்ணாடி இறக்கிங்களா? ப்ரோ என்ன ப்ரோ? நாங்க வெயிட் பார்த்துட்டு இருக்கோம். தீபா ப்ரோ கஷ்டப்பட்டு அவனுக்கு கட்டம் போட்டு வச்சா வீடு எடுக்க போறாரா? நான் உள்ள உட்காந்துருந்தேன். படி நான் உள்ள போறேன். சரியான வீடியோ. அவ்வளவுதான்டா. சரியான மீட். அங்க ஃபோக்கஸ் உள்ள அவ்வளவுதான். ஐயோ கதவு தரங்க. என்னாச்சு?
உள்ள இருக்காரா என்ன யோ நீயா இல்ல இல்ல அவரு மாறிட்டீங்க ப்ரோ என்ன ப்ரோ நீ இப்படி பண்ற வீடியோ எடுத்து நல்ல வேளை பிரேக் அடிச்சடா என்ன